நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பியை ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்கே பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்த, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம்.